பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து அநேகருக்கு ஒரு தேவைப்படுற, அதாவது நம்ம எல்லாருமே நிதானிச்சு பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய ஜெபிக்கிறவங்ககிட்ட காணப்படுற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, அவங்ககிட்டயே காணப்படுற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்க வந்து எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஒரு பெருமையா சொல்ற ஒரு ஸ்தானத்துலதான் இருப்பாங்க. ஒரு வீரரா இருப்பாங்க. நான் ஜெபிச்சிருக்கேன் அப்படிங்கிற அது ஒரு தன்னை அறியாமலே ஒரு பெருமை இருக்கதான் செய்யும். நம்ம சபையில உள்ள பிரேட்டிமா இருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிற ஆட்களா இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு தனி ஸ்தானம் வந்து இருக்குதான் செய்யுது. நாங்க ஊழியத்துல இருக்கனால அநேக முறை நாங்க கேள்விப்படுவோம். எப்படி அப்படின்னா, இவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனா ஏன் இவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முக்கியமா ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில தான் வரும். அது ஏன் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம், நிதானிக்க போறோம். இது யாரையும் வந்து குற்றப்படுத்துறக்கா இல்ல. பொதுவா எங்களுக்கே ஜெபம் வந்து ரொம்ப பிடிக்கும், நாங்க அதிகமா ஜெபிக்கிற ஆட்கள் தான். இருந்தாலும் நம்மை நாமே நிதானித்து அறியும் போது நம்ம வந்து நியாயத்திற்குள்ள போக மாட்டோம். அதாவது ஜெபிக்க ஆவி வந்து எப்பவுமே உற்சாகமா இருக்கும். நேற்று கூட ஒரு சகோதரி கூட எனக்கு வாய்ஸ்க்கு அனுப்புனாங்க, இந்த செத்த ஆவியை குறித்து யாரும் ஜெபிக்கிறதே கிடையாது சபையில், அதுக்காக யார் தான் ஜெபிப்பாங்க, அந்த பாரம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா உண்மையிலே சந்தோஷம் தான். செத்த ஆவியினுடைய கிரியைக்காக அவங்க ஜெபிக்கிறதுக்கு பாரப்பட்டது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஆவி உற்சாகமாகும், அந்த ஆவி ஆத்மாவில் நீங்கள் அதே மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஆத்மா வந்து சுபாவம் நிறைஞ்சதாக இருக்கும். அந்த சுபாவத்தில் தான் நீங்கள் வந்து மைனஸாக கொண்டாந்துறீங்க நிறைய பேர். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா உற்சாகமாக இருப்பாங்க ஊழியத்தில். அவங்க கிட்டத்தட்ட அவங்க ரிட்டையர்டு வயசெல்லாம் தாண்டி தான் போயிட்டாங்க. அவங்க நல்ல உற்சாகமாக எப்போவுமே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. ஆனால் அவங்கள குறித்து நாங்கள் கேள்விப்படுறது எல்லார் கூடயும் அவங்க சண்டை போடுறாங்க, ஒரு கசப்பு இருக்காங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு கசப்பு அவங்களுக்கு வந்துருச்சு. எல்லார் மேலேயும் யார் யார் தான் அவங்களோட ஐக்கியமா இருக்காங்களோ அவங்களோட ஒரு கசப்பு வந்துருது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தானே, ஏன் அப்ப வந்து இவங்க இப்படி இருக்காங்க அப்படி. இப்ப அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒரு மனுஷன், நம்மளே எடுத்துட்டோம்னு நீங்க 3 மனுஷனாவே நீங்க வச்சுக்கலாம். ஆவி ஒரு மனிதன், ஆத்மா ஒரு மனிதன், இந்த வெளியே பார்க்கற சரீரம். பொதுவா அந்த சரீரத்துக்கு நம்ம பைபிள்ல வந்து ரொம்ப பெரிய வேல்யூ நம்ம கொடுக்கறதே இல்லை, ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். மித்தபடி ரொம்ப அந்த ரெண்டையும் பார்க்கல, இது வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசா கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போனதே ஆவி மனிதனையும் ஆத்மா மனிதனையும் பத்தி தான். அப்ப இந்த ஏன் அந்த சகோதரி வந்து அப்படி கிரியேட் செய்யறாங்கன்னா, அவங்க ஆவியில நல்லா ஹையா இருக்காங்க. அதாவது நிறைய மார்க், ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸும் சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ்ல மட்டும் நான் 100 மார்க் எடுத்துட்டேன், ஆனா சயின்ஸ்ல நான் 20 மார்க் தான் எடுப்பேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஆவில அவங்க 100 மார்க்கே கூட எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நல்லா ப்ரேயர் பண்றது, 40 நாள் உபவாசம் இருக்குது, எல்லா பக்கம் போய் சுவிசேஷம் சொல்ற, அவங்கள மாதிரி ஆண்டவருக்காக உழைக்க முடியாது, அந்த அளவுக்கு டாப் லெவல்ல இருக்காங்கன்னு வைங்க. இந்த ஆத்துமால அவங்க வந்து ஜஸ்ட் பாஸுக்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி மனிதர்கள் வந்து இது நம்மளா கூட இருக்கலாம், நீ பாக்குற நீங்களா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி சுபாவங்கள், அதாவது மற்றவங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சில காரியங்கள் ஏன் காணப்படுதுன்னா, அவங்க ஆவியில கரெக்டா இருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அவங்க ஆத்துமால ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நீங்க நம்ம அதை பத்தி தான், ஆத்துமால வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வேதத்துல பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லிருக்கு, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனும் அப்படி செய்யும். ஒரு சின்ன மதியனும் என்ன செய்யணும், நல்ல பேர் பெற்றவங்கள வந்து நார செஞ்சிரும், இல்லைன்னா அது கெட்டு போக வச்சிரும் அப்படிங்கிறது. ஒரு செத்த ஈ வந்து ஒரு இதுல பொழுதுன்னு சொன்னா அது கெட்டூர தூக்கி எறிவோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன கோபங்கள், கசப்புகள், பொறாமைகள், அது வரைக்கும் அவங்க
அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க, நல்ல பேர் பெற்றவங்களா இருப்பாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லா ஜெபிக்கிறவங்க, இவங்க நல்லா இருக்காங்கம்பாங்க. ஆனா இந்த சுபாவத்தை நம்ம என்னைக்கு வெளியே வருதோ, ஒரு பொறாமையோ ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ கசப்போ எப்போ அவங்க வெளிக்காட்டுறாங்களோ அப்போ அவங்க பேரு கணம் எல்லாமே அது போயிரும், அது கெட்டு போயிரும். அவங்க மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே அப்படியே போயிரும். சொல்லுவாங்க இல்லையா, உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன் தெரியுமா, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. காரணம் என்னன்னா, இதுதான் காரணம், சொற்ப மதியினம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் சொற்ப மதியினமாய் செய்யக்கூடிய காரியம் அது வந்து நம்முடைய வாழ்வுல அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க 50 வருஷம் 40 வருஷம் பேரு புகழை வாங்கி வச்சிருப்போம். ஆனா ஒரு சின்ன காரியத்துல ஒரு சின்ன வீக்னஸ்ல நம்ம நினைச்சுவோம் ஒம்பாயிருவோம். அநேகர் கேள்வி வரும், சரி இப்ப என்னோட வீக்னஸ் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானுமே ஆவியில கரெக்டா இருக்கேன், ஆத்துமால வந்து இதா இருக்கேன் அப்படின்னா, ஒரே சிம்பிள் ஒரு இதுதான். ஆவியில நீங்க மேம்படனா நல்லா அதிகமா ஜெபிக்கிறது, ஃபாஸ்டிங் எடுக்கிறது, துதிக்கிறது, இந்த மாதிரி இதுலயே போகணும். ஆத்துமால நீங்க மேம்படணும், நல்ல மார்க் எடுக்கணும், ஆத்துமாலே நான் வளர நினைச்சீங்கன்னா பைபிளை வாசிக்கணும். வாசிச்சு அந்த உள்ள வேதத்துல உள்ளதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். பைபிள் நம்ம படிச்ச கசப்பு கண்டிப்பா இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வசனங்கள் நம்மகிட்ட பேசும், அதை நம்ம அப்ளை பண்ணணும். 20 வருஷம் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தும் இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சும் நம்ம அப்ளை பண்ணாதனால்தான் நம்ம ஆத்துமால வந்து நமக்கு இவ்வளவு வந்து குறை வருது. அதனாலதான் நம்ம வந்து ஆத்துமால மட்டும் வேதம் தான் உங்களுக்கு சொல்லும், இந்த இடத்துல நீ குறையா இருக்க, நீ இதை விட்டுரு, எரிச்சலை நீ விட்டுரு, நீ சூரியன் அஸ்தமிக்க வரைக்காக நீ வந்து எரிச்சலை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும். அப்ப நம்முடைய சுபாவம் எரிச்சல் தான் நம்முடைய சுபாவமா மதியனமா இருந்தது, சொற்ப மதியனமா செத்த ஈயா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த எரிச்சலை நம்ம விடணும். அப்போ வேதம் வாசிச்சா மட்டும்தான் அது நமக்கு தெரியும், அது வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல. அப்போ நீங்க வேதம் வாசிக்கும் போதுதான் நம்மளுடைய தவறுகள், சின்ன சின்ன தவறுகள், அதுதான் சொற்ப மதியனம். செத்த ஈங்கிறது சின்ன சின்ன தவறுகள், அதெல்லாம் தெரியும். பெரிய தவறு நீங்க இப்ப நம்ம வந்து ஒரு காலமும் பெரிய பாவம் செய்ய போறது இல்ல, ஒரு காலமும் அதாவது மன்னிக்க கூட முடியாத பாவத்தை வந்து ஒரு நாள் நம்ம செய்ய போறது இல்ல கண்டிப்பா. ஏற்கனவே நம்ம ரசிக்க பிறகு முன்னால் இந்த பாவத்தை திரும்பவும் செய்ய போறது இல்ல கண்டிப்பா. அது ஆண்டவரும் இடம் கொடுக்க மாட்டோம், நம்மளும் அதுக்கு உடன்படவே மாட்டோம். ஆனா சின்ன சின்ன சுபாவம் இருக்கு இல்லையா, செத்த ஈ, சொற்ப மதியினம், அது வந்து நம்ம பேரை கலங்கெடுத்தோம். ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்து மகிமை கொடுத்து அப்படியே நம்மளை அப்படியே உயர்த்தி வைக்கும் போது நம்மளுடைய சுபாவத்தினால எல்லாமே உடைச்சு விட்டுருவோம். ஆமா, ஒரு பானை வந்து எப்படி உருவாக்கும் போது ரொம்ப கஷ்டப்படணும், உருவாக்கப்படுறது கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு குயவன் வந்து ஒரு பானையை உருவாக்குறான். ஆனா அதை உடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அப்படியே கையை அப்படி விட்டுட்டோம்னா எல்லாத்தையும் உடைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் நம்முடைய சொற்ப மதியினம் நம்மளை கெடுத்துரும். அது பொதுவா வந்து இந்த விஷயத்துல தவறு பண்ணவங்களே நிறைய சகோதரிகள் தான் வந்து தவறு பண்ணுவாங்க. ஏன்னா பிரேயரும் அதிகமா பண்ணவங்க அவங்க தான் பண்ணுவாங்க, இந்த விஷயத்துல கோட்டை விடுறதும் அவங்களும் விடுவாங்க. ஒரு முறை சகோதரர்களும் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா முன்கோபம் கோபம், ஒரு வெளி இடத்துல போய் ரொம்ப டக்கான்னு கோபப்படுறது, இந்த மாதிரி இது வந்து சகோதரர்களும் வரதான் செய்யும். ஒரு முறை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தப்ப அவங்க சகோதரிகள் நல்லா வந்து ஜெபிக்கிறவங்க தான். அப்ப அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இவளுக்கு அவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது, அவங்க மட்டும் தான் அபிஷேகம் பெற்றாங்க. இவருக்கு அபிஷேகம் இருந்து என்ன செய்ய, ஆவியின் கனிகள் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னது வந்து அந்த பாயிண்ட் வரும் பாருங்களேன். அவங்க உண்மையாமே அபிஷேகம் பெற்றவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆவியின் கனி வந்து ஆத்துமா சம்பந்தப்பட்டது. இதுலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஆனா இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க ஆவியில என்னதான் 100 மார்க் எடுத்தாலும் ஆத்துமால ஜஸ்ட் பாஸ் இல்லன்னா ஃபெயிலே ஆயிட்டீங்கன்னா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, அடுத்த லெவலுக்கு அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. அப்ப ஆத்துமாவிலையும் நம்ம சரி பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நீங்க சாதாரணமா நம்ம பொறாமைங்கிறோம், நாங்க டெலிவரன்ஸ் பண்றப்ப ஒரு சகோதரிகா ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி சொல்லிச்சு, இவ பொறாமப்படுறாங்கல்ல, பொறாமப்பட்டோம்னா நான் வந்துருவேன்னு சொல்லி அந்த விக்கிரம் பேரே சொல்லி சொல்லுது. நான் பொறாமை எப்பெல்லாம் படுதாலோ உடனே நான் வந்துடுவேன் அப்படிங்குது. அப்போ விக்கிரகம் எந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கு பாருங்க, அந்த சொற்ப மதியினத்தை பார்த்துட்டே இருக்கு. இவன் தப்பு செய்யறான், எப்படா தப்பு செய்யறான், நம்ம எப்படா ஆளுகை செய்யலாம்னு சொல்லிட்டு விக்கிரம் பிசாசு சாத்தான் ரெடியா காத்துட்டு இருக்கான். சுபாவங்கள் சம்பந்தப்பட்டது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க பழகணும். அதாவது மேக்னெட் மாதிரி நம்ம பொறாமப்படும் போது அந்த நம்ம இழுக்கிறோம், அந்த ஆவிகளை நம்ம கிட்டே நம்ம இழுக்கிறோம் அந்த பிசாசு. அதனாலதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த ஆண்டவர்லாம் பேசிட்டு இருக்கப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதாவது அவனுக்கு எனக்கும் சம்பந்தமான ஒரு இது கூட என்கிட்ட கிடையாது
அப்படின்னு வந்து ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னது காரணம் அதான். இன்னொரு ஒரு சில பேர் ஒரு டவுட் கேட்பாங்க, பாஸ்டர் அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ளயும் ஏன் பிசாசு கிரியை செய்யறான்? பாத்தீங்கன்னா அனனியா சப்பிரால் நீங்க புதிய ஏற்பாட்டுல எடுத்துக்கலாம், அவங்களும் அபிஷேகம் பெற்றவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ளே பிசாசு வந்து கிரியை செஞ்சான். யூதாஸ் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவன் தான், ஏன் வந்து அவனுக்கு வந்து இதானா அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்கிற காரணம், அதுக்கு பதிலும் இதான். அவங்க ஸ்பிரிச்சுவலி ஓகே தான், ஆனா அவங்க ஆத்துமா வந்து கிடையாது, சரி கிடையாது. ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இருதயம் வந்து மகா கேடுள்ளது அப்படின்னு சொல்லுது. அது அந்த இருதயம் வந்து நமக்கு ஏற்றவாறு பேச ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும், ஆண்டவர் கேட்டதா போயிட்டே இருக்கும். ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு கேட்டதா பேசிடும். அதுதான் முக்கியமானது. இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப ஜெபிக்கிறவங்ககிட்ட இப்படி உங்களுக்கு குறை இருக்குன்னு சொன்னாலும், வீட்டுல உங்களே சொன்னாலும், இல்ல நம்ம சர்ச்சிலேயே ஒருத்தவங்ககிட்ட நம்ம யார்கிட்டயும் நம்ம சொன்னாலும், பொது இடங்களை சொன்னாலும், என்னைய மாதிரி யாராவது ஜெபிக்க முடியுமா இந்த உலகத்துக்காக, இந்த சபைக்காக, இந்த வீட்டுக்காக அப்படின்ற ஒரு பெருமை அவங்களை அறியாமலே வருது. ஏன் அவங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் புரியலன்னா, நான் தான் இந்த இடத்துல அதிகமா ஜெபிக்கிறேன், என்னை நீங்க எப்படி குற்றப்படுத்தலான்ற ஒரு கேள்வி வருது. ஆனா இன்னொரு ஒரு சத்தியம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஆவியில 100% 100 மார்க் வாங்கிட்டீங்க, ஓகே தான். உங்க ஆத்துமாவிலே நீங்க மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் நாங்க வந்து இந்த இடத்துல எங்க சபையில கூட ஒரு சகோதரி இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் ஜெபிச்சேன் நல்லா கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சபையில ஜெபிக்கும் போது. அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன், நீங்க நாங்க ஜெபிச்சோம், சபையார் ஜெபிச்சோம் அப்படி சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டா. ஏன்னா நீங்க ஒரு ஆள் சபைக்கு ஜெபிக்கிறதில்ல, எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இது ரொம்ப நாங்க ஜெபிச்சோம், ஒரு டீம் ஒர்க் நாங்க பண்ணோம், நாங்க டீம் ஒர்க் பண்ணோம், நாங்க இப்ப ஜெயம் வாங்கியிருக்கோம், சபையாரா தான் ஜெபிச்சோம், நாங்க எல்லாரும் ஜெபிச்சோம். ஏன்னா எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியும். அப்போ இவங்களுக்கு நானுங்கிற இது ஒரு பெருமை மாதிரி இருக்குது. இது சுபாவத்தை மாத்துங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கிடவே இல்லை. கடைசி சபை விட்டே அவங்க போக வேண்டிய, அவங்களே போயிட்டாங்க, அந்த சபை நமக்கு சரி வராதுன்ட்டு. சோ சின்ன குறை தான் அவங்களுக்கு. அவங்க சொல்ற மாதிரி உண்மையாமே அவங்க 12 மணி நேரம் கூட ஜெபிக்கலாம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல ஜெபிக்கிற சகோதரி தானே, அதுல குறை சொல்லல. ஆனா இவங்களை போல மற்றவர்களும் ஜெபிக்கிறாங்க, அதை அவங்க ஒத்துக்கிடணும். இதுல அவங்க எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, அவங்க ஆத்துமால உள்ள மிஸ்டேக். ஏன்னா அவங்க ஆத்துமா இன்னும் சீர்படல. அந்த ஆத்துமால உள்ள குணம், ஜென்ம சுபாவங்கள், இல்லன்னா அந்த பெருமை, அந்த பெருமையை வந்து அவங்க விட இன்னும் ரெடி ஆகல. நான் நல்ல ஆவியில டாப்பா இருக்கேன், அவங்க அதை மட்டும் தான் பாக்குறாங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா இருக்கா, என் ஆவி ஸ்பிரிட்ல நான் கரெக்டா இருக்கேன், அதுதான் பாக்குறாங்களே தவிர அவங்க ஆத்துமாவை அவங்க பார்க்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. இப்ப அநேகருக்கு இந்த டவுட்டுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க வந்து விசுவாசிக்கிறோம். ஏன்னா அநேகர் நாங்க வந்து கேட்கிற கம்ப்ளைண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு, பாஸ்டர் எங்க வீட்லயே அதிகமா ஜெபிக்கிறோம் இவங்க தான், ஆனா எங்க வீட்டுல பிரச்சனை வரதும் இவங்களால தான், எதனால பாஸ்டர்? நிறைய பேரு இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனை எங்கிட்ட வந்து நேரடியா வராங்க, மற்ற இதுல வராங்க. பேசும்போது ஆப்போசிட் பார்ட்டி சொல்ற கம்ப்ளைண்ட் இதுதான். என்ன பிரயோஜனம்? ஜெபிக்கிறாங்க, செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு வீட்டை கவனிக்கிறது இல்ல, ஒரு பேச்சுல அவங்களுக்கு சுத்தம் இல்லாம இருக்கு, அவங்க செய்கை சரி, சின்ன சின்ன காரியங்கள் பொறுத்து போக மாட்டேங்கிறாங்க, கசப்ப விட மாட்டேங்கிறாங்க, பொறாமை விட மாட்டேங்கிறாங்க, சகிச்சு போக மாட்டேங்காங்க. அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ஆண்டவர் நீங்க சொல்றது ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறத விட நீங்க இதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வெச்சிக்கப்படாத கணவர்கள் மாதிரிலாம் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த வீடியோ நாங்க மேக் பண்றோம். எப்போதுமே நீங்க ஆவில நீங்க நல்லா இருக்கோம், சரீரத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு ஆத்துமாவில குறைவு இருந்தால் ஆத்துமால தான் குறையும். ஏன்னா வேதம் சொல்லுது இருதயம் மகா கேடுள்ளதா இருக்கும் சொல்லிட்டு. அதை நம்ம சரி பண்ணும் போது தேவன் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். இந்த இருதயம் தான் நம்மள சொற்பம் அதீனமாய் பண்ணி நம்ம கனத்தையும் பேர் புகழையும் கீழே தள்ளி விட்டுரும். அதனால இந்த சுபாவங்களை மாற்றுறதுக்கு ஆவியின் கனிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணும்போது நிச்சயமா இன்னும் அதிகமா ஆண்டவருக்காக நம்ம வந்து பயன்பட முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.